கோவை ஜீவஜோதி கலை தொடர்பகம் பெருமையுடன் வழங்கும் மாதா தொலைக்காட்சியின் அறம் செய். அன்பு நேயர்களே, மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியில சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. பெற்றோர், குழந்தைகள், ஆசிரியர்கள், இன்னுமாக சமூகத்தில் இருக்கிற பல பேர்களுடைய உறவு சிக்கல்களையும் உளவியல் சார்ந்த கேள்விகளுக்கும் விடை தருகிற அற்புதமான ஒரு களம். அன்பு நேயர்களே, மீண்டும் அதே ஒரு ஆத்மார்த்த உள்ளத்தோடு இன்றைக்கு ஒரு புதிய தலைப்போடு நாங்கள் வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் அறம் செய்யல தொடப்படாத ஒரு தலைப்பாக இது இருக்கும் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அது உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப அவசியமான ஒரு தலைப்புன்னு பேசிட்டு இருக்கே, என்ன அந்த தலைப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கடவுள் நம்மை உருவாக்கிய அந்த நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு உன்னதமான ஒரு உறவு தான் அது. அப்பா அம்மா, கணவன் மனைவி, அண்ணன் தங்கை, மாமன் சித்தப்பா, இப்படின்னு நிறைய உறவு நிலைகள் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி சமூகத்தில் ஒரு மனிதன் தனியாக தனக்கென்று தேடிக்கொள்கிற ஒரு உறவு. இதெல்லாம் தாண்டி தனக்கென்று என்னது இது? வெரி குட். ஆமாம், நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப். இந்த ஃப்ரெண்ட்ஷிப், இந்த ஒரு நட்பை பற்றி தான் வரும் வாரங்களில் நம்ம நிறைய பேச போகிறோம். அதற்கு தகுந்த ஆட்கள் யார்? வேறு யாருமே கிடையாது, நம்ம வீட்டு செல்ல குழந்தைங்க தான். உண்மையை சொல்லப்போனால் இந்த நிகழ்ச்சி ரொம்ப கவனமாக நம்ம பார்க்க வேண்டிய சூழல் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு நம்மளுடைய இளம் பிராயத்தினர், நம்முடைய குழந்தைகள், அவர்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா நிச்சயமாக அதற்கு மிக மிக முக்கிய காரணம் இருக்க போவது இந்த நட்பை அடைவது, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டு வருது, இந்த பியர் குரூப் அதை உருவாக்குகிற அந்த தருணம். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கு இந்த அறம் செய் நிகழ்ச்சி, ஃப்ரெண்ட்ஷிப், இந்த பியர் குரூப், அந்த உருவாக்குதல், இதை பற்றி தான் நான் பேச போகிறோம். அதற்கு நம்ம நிலையத்திற்கு அற்புதமாக நம்ம வீட்டில் இருக்கிற செல்லக்குட்டிங்களாம் வந்திருக்கிறாங்க. ஸோ இவங்களை எல்லாம் வெல்கம் பண்ணிடலாமா? வெல்கம் வெல்கம் வெல்கம். உங்களை வச்சு தான் ப்ரோக்ராம் நடத்த போகிறோம். உடனே பயந்துடாதீங்க, என்னது அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களை வச்சு தான் அந்த ப்ரோக்ராம், உங்களுக்கு பிடித்தமான ஒரு தலைப்போட தான் அந்த ப்ரோக்ராம் நடத்த போகிறோம். நேயர்களே, வழக்கம் போல் எப்பயுமே நமக்கு ஒரு நடுநாயகமாக இருந்து நம்மளுடைய இந்த சிக்கல்கள் எல்லாம், உறவு சிக்கல்களாக இருக்கட்டும், உளவியல் சார்ந்த கேள்விகளுக்கான அந்த சந்தேகங்களுக்கான பதில்களை எல்லாம் நினைத்தபடி உள்ளதுபடி அழகாக நேர்த்தியாக சொல்லக்கூடியது வேறு யாருமே கிடையாது. யாரது? எஸ், நம்மளுடைய நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய நம்முடைய டாக்டர் சில்பா டெரன்ஸ் அவர்களை மீண்டும் அன்போடு வரவேற்போம். ஆனால் இந்த எபிசோடில் கொஞ்சம் லைட்டாக ஒரு ஸ்மைல் அதிகமாக இருக்குது. காரணம் என்ன? செல்லக்குட்டீஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க இல்லை டாப்பிக்கோடையா? டெஃபினட்டாக ரெண்டுமே தான். ஓகே. ஆனால் இப்போ அதோட சேர்த்து உங்கள்கிட்ட அந்த டாபிக் பிரகாரம் வருவோம், நீங்களும் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். டெஃபினட்டாக. ஓகே நேயர்களே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, தொடர்ந்து வர வாரங்களில் நம்ம நிறைய பேச போகிறோம். கேள்விகள் அவங்கள்ட்ட ஆரம்பிச்சிருவோம். வேறு ஒன்றும் இல்லை கண்ணே, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான் பேச போகிறோம். சரியா? இப்போ ரேப்பிட் கொஸ்டின், ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்ன உடனே உங்கள் மனசில் தோன்ற எண்ணம் என்ன நினைக்கிறீங்க? டக்குன்னு சொல்லும் பார்க்கலாம். ரேப்பிட், இது சட்டுன்னு ஒன்றும். காதல், அன்போடு நிறைந்த காதல். அன்பு, குட். லவ், அன்பு. ட்ரஸ்ட், நம்பிக்கை. ஓகே, சொல்லுங்க. சென்டிமெண்ட், உணர்வு பூர்வமாக. ஓகே. Siblings we choose. சிப்ளிங் அப்படின்னா ஒரு உடன் பிறப்பு, அந்த உணர்வு இல்லையா? குட், வெரி குட். பெயின் கில்லர், நம்முடைய கடினமான சூழ்நிலையில் நமக்கு கூட இருந்து நமக்கு ஆற்றுப்படுத்துறவங்க. மகிழ்ச்சி, சூப்பர். Happiness and joy. அதை தான் அவங்க சொன்னாங்க, ஹாப்பினஸ் அண்ட் ஜாய், மகிழ்ச்சி. ஓகே. ஃப்ரெண்ட்னா அப்படின்னா எனக்கு அந்த ஃபீல் வருது. வேற? ஃபர்கிவ்னஸ், மறக்கிறாங்க, நான் செய்கிறத மறக்கிறாங்க. ஓகே, குட். Fun, memories, love, நிறைய சிரிக்கிறது. பத்தியா சிக்கலை மாட்டி வருது ஆரம்பத்துலேருந்து. ஒன்று ஃபன், ஒரு அளவிட முடியாத ஒரு சந்தோஷம். வேற என்ன சொல்றீங்க? நிறைய சிரிக்கிறது, கலாய்க்கிறது. அவங்க அந்த ஃப்ரெண்டுன்னு பேரை கேட்டாலே அது ஒரு குட், வெரி குட். கலாய்க்கு தமிழ் எனக்கு என்னன்னு தெரியலப்பா, கிண்டல் பண்றது. வெரி குட், வெரி குட். இடியாட்டிக் கிரியேஷன்ஸ், ஏதாவது முட்டாள்தனமா, ஏதாவது ஃப்ரெண்டுனாலே ஏதாவது அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் வித் சேம் மென்டல் டிசார்டர். இந்த கேள்விக்கான பதிலை நம்மளுடைய டாக்டர் அவர்கள் சொல்றாங்க. இது வித்தியாசமா இருக்கு டாக்டர். அதாவது என்னப்பா சொன்ன? Friends with same mental disorder.
ஓகே, அவங்க இப்போ ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறத ஒரு மென்டல் ப்ராப்ளம் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் இப்போ ப்ராப்ளமே. அங்கிறது நாங்கள் ஒரே ஒரே டைப்பில் யோசிக்கிற ஆட்கள் அப்படின்னு தான் சொல்ல வராங்க. பட் அதான் ஒரு டிசார்டர் அப்படின்னு ஒரு பேர் வச்சுட்டாங்க, அவ்வளோதான். ஆமாம். ஸோ சேம் திங்கிங், சேம் திங், ஒரே மாதிரி யோசிக்கிறாங்க, ஒரே மாதிரி மடத்தனமாவும் இதை பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் வாட் ஷி மீன்ஸ். ஆனால் பயங்கரமாக இருக்குது. இவங்க சைக்காலஜி படிக்கலாம்ல? ஓகே ஓகே, அவங்கள நோட் அவுட் பண்ணிங்க. வேற சொல்லாதவங்க சொல்லுங்கண்ணே. காம்ரேட். காம்ரேட், ஒரு தோழன், ஒரு செம. வேற brothers and sisters from another mother. ஓ, என்னுடைய அண்ணன் தங்கை, இன்னொரு தாயிலேருந்து எனக்கு கிடைச்ச ராஜா. ஸ்நேகம். ஸ்நேகம், ஒரே வார்த்தை, இதில் எல்லாத்தையும் அடக்கி வச்சுட்டா அவ்வளோ உட்காந்துட்டான். குட், சூப்பர் சூப்பர். ஸ்நேகமாக இருப்பது. மெமரிஸ். மெமரிஸ், ஃப்ரெண்டுனால அது ஒரு பியூட்டிஃபுல் மெமரி, ஒரு நினைவு, அப்படிதான். ஓகே குட். An unpaid therapist. என்னப்பா? An unpaid therapist. அன்பெய்டு தெரபிஸ்ட். அன்பெய்டு தெரபிஸ்ட். பாரா, அவர் டாக்டர் லெவல் ஆகிக்கிட்டு. கரெக்டா? அதாவது பெயின் கில்லர். பாப்பா சொன்ன மாதிரி பெயின் கில்லர், தட் இஸ் த திங் இல்ல? அப்படிதானே? அதாவது எனக்கு வந்து நான் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் என்னை வந்து சாஃப்ட் பண்ணுறதோ இல்லை சந்தோஷப்படுத்தோ ஏதோ என்னை வந்து மாற்றுறது ஒரு தெரபிஸ்ட். ஓகே, வேற என்ன சொல்லாதவங்க? Weird. வியர்டாக இருக்கா, ஒரு மாதிரி கிரேசியா என்ன சொல்ல வரேன் இல்லையா? கிரேசியா நம்ம எதுனாலும் நம்ம பண்ணிக்கலாம். இங்கே என் பையன் இப்போ வந்து ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறான். என்ன இருந்தது? கிரிஞ்சு. ஆமாம். இப்போ ஏதாவது நான் போய் சொன்னோன்னு வச்சிங்களேன், ஏதாவது சொன்னேன், சும்மா கிரிஞ்சு பண்ணாதப்பான்றான். எனக்கு ரொம்ப நாளாக அதுக்கு அர்த்தம் தெரியல, கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்க்குறேன். வாட்ஸ் அ மீனிங் ஃபார் கிரிஞ்ச்? கிரேசி. ஓகே குட், வெரி குட், சூப்பர். ஆனால் எனக்கு ஆக்சுவலாக ஷோ பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிள்ளைங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி என்ன தெரியும், அவங்க என்ன அந்த ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் பயங்கரம், சூப்பர், வெரி குட். சரி, ஓகே. இப்போ திருப்பி ஒரு சின்ன ஒரு ஃபன்னாகவே ஸ்டார்ட் பண்ணி போவோம். ஃபேமஸ் கோட்ஸ், ரொம்ப உலகத்திலேயே ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி எனக்கு பிடிச்சமான ஒரு சில வேர்ட்ஸ் கோட்ஸ்லாம் இருக்குது, வாக்கியங்கள் இருக்குது. அது வந்து இப்போ நம்ம உதாரணத்தை சொன்னோம்னா, இப்போ எல்லாருமே டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்னா நண்பேண்டா அப்படின்னுவாங்க. அது வந்து ரொம்ப கேட்சியாக அப்படியே அதை கேட்டாலே ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு ஏதாவது சமீபத்துலேயோ இல்லை கொஞ்ச நாளுக்கு முன்னாடியோ ஏதாவது தெரிஞ்சது இருந்துச்சுன்னா, உங்கள் கையில் இப்போ மொபைல் ஃபோன் இருக்குது, வித்தின் a 10 seconds you have to find and say. Ready? Time starts now. 1 2 3 4 5 6 7 8 9. Time's up. Okay, யாரு? ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். அங்கேருந்து ஆரம்பிச்சிடலாம். கொடுக்கண்ணா. In the cookie of life, friends are choco chips. ஐயோ, இந்த மெட்ரிகுலேஷன் பிள்ளைகளை கூட்டு வந்தாலே இந்த பிரச்சனை தான் நமக்கு. சொல்லுங்க, say loudly. In the cookie of life, friends are the choco chips. பயங்கரங்க, இல்லை ஸ்வீட்னஸ். அது ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து ஒரு குக்கியாகவும் அதுக்குள்ளே இருக்கிற அந்த நட்ஸ்லாம் வந்து அந்த அந்த பாண்டிங், அந்த அழகாக சொன்னீங்க. சூப்பர், வெரி குட். சொல்லுங்கண்ணா. Dear best friend, I honestly don't know what I would do without you. நீ இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லையே. ஓ காட். எத்தனை துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், பாவங்கள் எத்தனை வந்தாலும் ஒரு நண்பன் இருந்தால் போதும், எல்லாத்தையும் மறந்துவிட்டு சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ அவன் வந்து ஒரு பெரிய ஆற்றுப்படுத்துறவராக, இந்த ஒரு பெரிய தெரபிஸ்ட், தெரபிஸ்டாக இருக்கக்கூடிய ஆள். நீங்கள் சொல்லுங்கண்ணே. அனைத்து ரகசியத்தையும் தெரிந்த ஒரு சீக்ரெட் டைரி. சூப்பர், வெரி நைஸ். ஆமாம்பா, கரெக்ட் தானே? சூப்பரா சொல்லிருக்கா, வெரி நைஸ். It's the friends we meet along the way that helps us to appreciate the journey. சூப்பர். நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பயனாளி, உடன் பயனாளி வந்து ஒரு நண்பன் இல்லை தோழி இப்படி சொல்லலாம். அதுவும் ஒவ்வொரு அந்த பயணத்தினுடைய ஒவ்வொரு மூவ்லையுமே வந்து நம்மளை அப்ரிஷியேட் பண்ணவும் நம்மளை கூட்டிகிட்டு போகிறவர். சூப்பர், வெரி குட். சொல்லுங்கள். Bad habit create the best connection of friendship. உண்மைதான், உண்மைதான். சூப்பர். நீ நல்ல நண்பனை எடுக்கல. Our laughs limitless, our memories countless, our friendship endless. Endless friendship. Super, very good, very good.
ஒரு துளி கண்ணீர் துடைப்பது நட்பல்ல, மறுதுளி கண்ணீர் வராமல் தடுப்பதுதான் உண்மையான நட்பு. குட், சூப்பர் சூப்பர் சூப்பர். A true friend accepts who you are but also helps you become who you should be. சூப்பர். யா குட் குட் குட், கரெக்ட், உண்மைதான். அதாவது உள்ளதை உள்ளபடி ஏற்றுக்கிறது நட்பு. நீ மோசமானவன் கூட இருக்க மாட்டேன் அப்படின்றத விட அப்படிப்பட்டவனோடையும் சேர்ந்து அவனை அப்படியே சூப்பர். சொல்லுங்க. கண்ணை கலங்க வைக்கும் ஃபிகர் வேணாண்டா, கண்ணீர் அஞ்சலி போஸ்ட் நண்ப போதும்டா. தக்கமே. எப்படிம்மா உட்காந்து ஏதோ யோசிப்பியா நீ? அது அப்படியே குட், வெரி குட் குட்டி. எதிர்பார்ப்பே இல்லாமல் இணைந்திருக்கும் ஒரு உறவு நட்பு. ஆஹா, அன்கண்டிஷனல் இல்லை, அன்எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஓகே, சூப்பர். Many peoples walk in out of your life, but only true friends leave footprint in your heart. வாவ், நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு நெருக்கமாகவும் நம்மக்கிட்ட அன்னோனியமாக இருக்கிறது சில பேர் தான். அது அந்த சில நட்பு தான். வெரி குட், சூப்பர். Good friends to share, good friends to care in the ups and downs of life will keep you always in their heart, and no matter what will always be there. எஸ்ஐ டைப்பாக இருக்குது. ஓகே ஓகே ஓகே, குட், சூப்பர். Good friends are hard to find, difficult to live, impossible to forget. நைஸ். எப்படி இப்படி? சூப்பர், மறக்கவே மறக்க முடியாது. சூப்பர், வெரி குட், சூப்பர். Always love your friend from your heart, not for your mood or need. எக்ஸலென்ட் எக்ஸலென்ட், சூப்பர் சூப்பர். நீடுக்காக இல்லையா? உண்மையாலுமே உளப்பூர்வமாக நட்பை வந்து ஒன் வே இல்ல டூ வேன்னு சொல்ல வர, அப்படிதானே? வெரி குட். ஆதரவின்றி வாழும் அன்பிற்கு ஆத்மாவாய் நீ ஆகாயத்தின் நட்சத்திரம், நகர்கிறது நாட்கள் நட்புடன், நாளும் உன்னை நினைக்கிறேன் நில்லாமல், காதலுடன் சிரிக்கிறேன், அன்புடன் உணர்கிறேன் உன் ஒவ்வொரு நட்பு பார்வையையும். நான் கொஞ்சம் உட்காந்துக்கிறேன். திரும்பி கொஞ்சம் ஸ்கூலில் ப்ரோக்ராம் கேம்பேர்லாம் பண்ணுவீங்களோ? தெரியுது, சூப்பர் கண்ணா, வெரி குட். நண்பன்ல ஏதுடா நல்ல நண்பன் கெட்ட நண்பன், நண்பனாலே நல்லவன் தான். நீயும் பாப்பா 2 பேரும் ஒன்றா உட்காந்துக்குங்க. இது மாதிரி நிறைய கருத்து சொல்கிறேன். என்னையா இது உட்காந்து கோட்ஸை பாரு, கூகுளை பாருன்னு. அருமை. அதாவது நீங்கள் வந்து இன்ஸ்டண்ட்டாக அந்த கூகுளில் போய் சர்ச் பண்ணி சொன்னாலும் கூட, நான் ஏன் இதை கேட்டேன் அப்படின்னா, ஏதோ சொல்லிட்டாங்களே டக்குன்னு சூஸ் பண்ணி ஏதோ ஒன்று படிச்சிடலாம் அப்படின்றத விட, உங்களை டச் பண்ண விஷயம் அல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பு, என்னுடைய நட்புக்கு இது ஆப்டாக இருக்கும், நான் என்ன நினச்சிருக்கிறேனோ அது எனக்கு ஆப்டாக இருக்குன்றதை நீங்கள் அதை வந்து சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் நிறைய கடை சொல்லியிருக்கீங்க. வெரி குட், சூப்பர். ஓகே, இப்போ தான் விஷயத்துக்கு வரோம். இது வரைக்கும் நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போகலை, இப்போ தான் விஷயத்துக்குள்ளே வரோம். ஓகே, இப்போ நாம் வந்து அப்படியே நம்மளுடைய ட்ரூ ஆர்ட், நம்மளுடைய உள்ளத்தை திறந்து நம்மளுடைய நட்பை பற்றி பேச போகிறோம். நம்மளுடைய பியர் குரூப்ஸ், நம்மளுடைய நட்பு வட்டம், 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், ஒரு 4-5 பேர் கூட இருக்கலாம். ஸோ அந்த பியர் குரூப், இந்த குரூப்பை பற்றியும் நட்பை பற்றியும் இப்போ நம்ம வந்து பேச போகிறோம். ஓகேவா? சரி, எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்? எதுக்கு வி நீட் எ பியர் குரூப்? மொபைல் வேணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். எதுக்கு? நம்பிக்கையை வளர்த்துக்கிறதுக்கு. யாரோட நம்பிக்கையை வளர்க்குறதுக்கு? என்னோட நம்பிக்கை இன்னும் மென்மேலும் வளர்த்துக்கிறதுக்கு. அதுக்கு பியர் குரூப் இருந்தால் வளருமா? அப்பா அம்மா வளர்த்த மாட்டாங்களா? அப்பா அம்மா வந்து வளர்த்துவாங்க. அதையும் தாண்டி வெளியில் நான் போகும்போது ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தால் இன்னும் என் நம்பிக்கை வளரும். அவங்க என்னை ஊக்குவிப்பாங்க. ஊக்குவிப்பாங்களா? ஊக்குவிப்பாங்களா? ஊக்குவிப்பாங்க. ஓகே, குட். நம்ம கூட டிஃபிகல்ட் டைம்ஸ்ல நம்ம கூட இருப்பாங்க. ஒரு மாதிரி கடினமான சூழ்நிலையில் என் கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்லுங்க. ஓகே ஓகே ஓகே, குட், சூப்பர். அதுக்காக ஐ நீட் எ பியர் குரூப், ஐ நீட் எ ஃப்ரெண்ட். ஓகே, வேற என்ன பேசலாம் கண்ணு? இது உங்கள் டாபிக் தானே இது? இல்லை உங்களுக்கு எல்லாம் 9th 10th 11th 12th ஏதாவது கேட்டிருக்கேன் நான் கொஸ்டின்? எனக்கு தெரியாது, நீ எது பதில் சொன்னாலும் அதுதான் பதில் நான் நினச்சிக்குவேன். ஆனால் இது வந்து உங்கள் ரிலேட்டடான விஷயம் கூட. நீங்கள் சொல்கிற பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உட்காந்துட்டு பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் சேம் பியர், இந்த உங்களுடைய வயதுக்கு இருக்கக்கூடிய அதே குழந்தைங்க, உங்களுடைய சேம் ஏஜில் இருக்க பார்ப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இதை சொல்ல மாட்டாங்கிற அப்படின்னு நினைப்பாங்க. அதை விட்டுறாதீங்க. ஸோ யூ ஆர் ஆல் தி ரெப்ரஸன்டேட்டிவ். அவங்களுக்கு சார்பாக நீங்கள் பேசுகிறீங்க. ஸோ கமான்,
நம்மளோட கஷ்டத்தை வந்து சொல்ல முடியாதது அம்மா அப்பாட்ட சொல்ல முடியாது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொன்னால் அவங்க நம்ம அவங்களோட பேசும்போது நம்மளுக்கு அழுகலாம், என்ன பண்ணாலும் அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. உன்னுடைய கஷ்டத்தை வந்து நம்ம சொல்ல முடியும், அம்மா அப்பாட்ட சொல்ல முடியாதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல ஸோ முடியும். அதுக்கு உங்களுக்கு யூ நீட் எ ஃப்ரெண்ட். ஓகே குட், சொல்லுப்பா. நம்மள மாதிரி இப்போ சேம் மாடர்ன் வேர்ல்ட்ல நம்மள மாதிரினா எங்களை மாதிரி அப்படி சொல்லு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் சேம் ஏஜ் குரூப், ஸோ தட் ஒரே ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும், ஸோ அதை நல்லா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், ஸோ தட் ஒரு ஃப்ரெண்ட் வேணும். யா ஓகே. நம்ம வந்து இப்போ என்னதான் அப்பா அம்மா கூட இருந்தாலும் ஜாலியாக இருப்போம், ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தால் இன்னும் ஜாலியாக இருப்போம். அப்பா அம்மா கூட இருந்தால் ஓகே ஃபைன், ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கே பாரு என்னமோ நடக்குது அப்படிலாம் ஜாலியாக பேசலாம். ஸோ அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வேணும். யா பிரச்சனைனா வந்து நிற்பாங்க. யாருக்கு? எனக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு பிரச்சனைனா எல்லாருமே வந்து நிற்பாங்க. அப்பா அம்மா வந்து நிற்க மாட்டாங்க, அவங்க தான் வந்து அப்பா அம்மாக்கு அதை பத்தி தெரியாது இல்லையா? நம்மளுக்கு தெரியாத கொஸ்டின்ஸ் அப்படி இல்லை ஸ்டடீஸில் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா அவங்க கிட்ட போய் சொல்லலாம், அவங்க குரூப் ஸ்டடி அந்த மாதிரி பண்ணி. குரூப் ஸ்டடிக்காக யூ நீட் எ ஃப்ரெண்ட். குட். இப்படி நிறைய பேர் டீம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அது அப்படியே படிக்கிற கும்பலாகவே இருக்கும். அந்த கும்பலுக்குள்ளார கொஞ்சம் மார்க் கம்மியாக இருக்கிற ஆளை சேர்த்தவே மாட்டாங்க. உண்மையா? கரெக்டா? கரெக்டு. இப்போ நிறைய இருக்குது. சொல்லுங்கண்ணே. டிஃபிகல்ட் டைம்ஸை ஈஸியாக்குவாங்க. டிஃபிகல்ட் டைம்ஸை ஈஸியாக்குவாங்க, அதனால் உனக்கு ஃப்ரெண்டு வேணும். ஓகே. நம்மளுக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், ஏதாவது பண்ணும்போது அவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகே. நாம எது செஞ்சாலும் நமக்கு கூட நின்று சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுக்கு நமக்குன்னு ஒரு கூட்டம் வேணுயா இல்லை? ஓகே கமான், மேலே மேலே. என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் அது ஒரு வேற விதம் இல்லை, சூப்பர் டி அப்படின்வாங்க, அம்மாடா மச்சான் அப்படின்வாங்க. குட். வேற என்னதான் கஷ்டம் இருந்தாலும் அவங்க கிட்ட சொல்லும் போது அது ஹாப்பினஸாக மாறிடும். என்ன சேட்னஸ் இருந்தாலும் அவங்க கிட்ட பேசும்போது எல்லாம் மறந்துடுவோம். அம்மா அப்பாட்ட பேசும்போது அப்படிதான், ஆனால் ஸ்கூலில் போனால் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நிறைய நேரம் யார் கூட இருக்கிறோம்? யா குட். பியர் இல்லைன்னா லைஃபே இன்கம்ப்ளீட். வா, முடிஞ்சு போச்சு ஒரே ஆன்சரு. அது இல்லைன்னா லைஃப்லே வந்து இது இன்கம்ப்ளீட்டுங்க, அது வாய்ப்பே இல்லைங்க. தனியாக நான் மட்டும் போய் நின்றுக்கிட்டு தனியாக நான் போய் என்ன. ஓகே வாடா மச்சான் பார்த்துக்கலாம், எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்டா, தோத்தாலும் ஜெயிச்சாலும் மீசி முறுக்கிட்டு போயிட்டே இருப்போம்டா. ஓகே, நான்லாம் எங்கத்த போய் சொல்றது அவன்கிட்ட? எஸ். கஷ்டத்தை நம்ம அவங்க கிட்ட போய் சொல்ல தேவையில்லை, அவங்கள பார்த்தாலே நம்மளுக்கு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓ குட், சூப்பர். அது அது வேற வைப்ரேஷன் இல்லை, அது டுகெதர் அந்த பியர் குரூப்பில் போய் நின்னாலே எல்லாம் சாஃப்ட் ஆகிடும். ஓகே நெக்ஸ்ட், அடுத்தது வேற. இப்போ எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப்னு இருந்தால் அந்த குரூப்புக்குள்ளே என்ன வேணாலும் எதை வேணாலும் பேசலாம். ஆனால் பேரண்ட்ஸ் கிட்ட அப்படி பேச முடியாது, எதை வேணாலும். வாய்ப்பே இல்லை ராஜா, எப்படி வேணும் ஷேர் பண்ணு. ஓகே போ. எல்லா விஷயத்தையும் பேரண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியாது, அப்படி ஷேர் பண்ண முடியாத விஷயத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். அப்படி என்ன விஷயம் தம்பி? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணலாம். என்னை தள்ளி விட்டான். ஆமா, நாங்கெல்லாம் அந்த கேட்டகரியில இல்லையே. ஓகே சொல்லிட்டீங்க. வேற ஏதாவது இன்னும் யாராவது சொல்லாம இருக்கீங்களா? சேம் வைப்ல ஜாலி பண்றதுக்கு. புரியல கண்ணே. ஒரே சேம் வைப்ல ஜாலி பண்றது. உங்களோட இன்னும் கனெக்ட் ஆக முடியாம இல்ல, நம்ம ரொம்ப ஜெனரேஷன் ஒரு மாதிரி ஜெனரேஷன் கேப் மாதிரி ஒரு ஃபீலிங். வைப்ன்றீங்க, கிரிஞ்சிங்கறீங்க. ஐயோ எனக்கு அந்த வார்த்தை கேட்டாலே கரகரகரன்னு ஆகுது. ஓகே குட், சேம் வைப், அந்த வைப்ரண்ட், அது உண்மைதான். அது நாட் ஓன்லி நீங்கள் உங்கள் ஏஜ் மட்டும் கிடையாது, நான் எங்கள் ஏஜாக இருக்கட்டும், ஈவன் டாக்டர் அவங்களுடைய அந்த வைப்ரண்ட் அந்த குரூப் போனால் அது ஒரு வேற மாதிரி ஆகிடுவாங்க இல்லையா? சூப்பர், வெரி குட் கண்ணா, செம்ம. நம்மளை சந்தோஷமாக வச்சுப்பாங்க நம்ம கஷ்டத்தில் இருந்தாலும். ஓகே ஓகே, நம்மளை வந்து ஒரு முறை அந்த ஹாப்பி மூட்லேயே வச்சுப்பாங்க இல்லையா? வீடுடி இல்லை, எங்கள் அம்மா வந்து ஆடா வீடுடி, ஏன் எங்கள் அம்மா அப்படி தான் பேசுச்சு. இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா? பாரு இவன் வேற, இதெல்லாம் ஒரு மேட்ருன்னு போய் பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லி அந்த அந்த சிச்சுவேஷனை மாற்றி விட்டுருவாங்க. எஸ் குட், வெரி குட். வேற என்ன? நம்ம ஒரு தனியா போய் நின்னா நம்மளை யாரும் பார்க்க மாட்டாங்க, அப்படியே 10 பேர் நம்ம தனியா ஒரு இடத்துல போய் நின்னா நம்மளை யாரும் நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ணணும்? நம்மள பண்ணணும், ஒருத்தவங்க நம்ம போய் ஒரு இடத்துல நிக்கணும், நம்ம பண்ணணும். இப்ப 10 பேர் அப்படியே மாசா என்ட்ரி கொடுத்தா அப்படியே எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க, யாரா இவங்க, இவ்வளோ பெரிய கேங்கு, அங்க எவ்வளவு ஃபன்னு ஜாலியெல்லாம் இருக்குன்னு சொல்லி.
நம்மளுக்கு அதுக்காகவே பல பிரச்சனை வரும். இவ்வளவு பெரிய கேங் இருக்கிறதுனாலே பிரச்சனை இல்லைன்னா, அந்த பியர் குரூப்ல பிரச்சனை இல்லைன்னா நல்லாவே இருக்காது. பியர் குரூப் எதுக்கு? பிரச்சனை பண்ணா ஜாலியா இருக்கும். அதுக்காகவே நம்ம ஒரு பியரை உருவாக்கிக்கணும். ஒரு உயர்ந்த நோக்கத்திலேயே ஆக்சுவலாக இவங்க சொல்கிற பாயிண்ட்டுங்கிறது வெரி டிப்பிக்கல். பார்த்தீங்கன்னா அவங்க அடோலசென்ட் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் இமேஜினரி ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம ஒரு ரோடில் நம்ம இங்கே நின்றுட்டுருக்கோம், ஸ்டேஷன் நின்றுட்டுருக்கோன்னா நாங்கள் எப்போவுமே ஒரு ஸ்டேஜ் ஃப்ரண்ட்டில் நிற்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங். எல்லாரும் நம்மளை தான் பார்க்குறாங்க, எல்லாரும் நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்லேயே இருப்பாங்க. ஸ்பெஷலி அந்த 12 to 19 years. ஸோ அவ சொல்கிற அந்த பாயிண்ட் எக்ஸாக்டாக அது டெஃபினேஷன் போய் இட்ஸ் கால்ட் இமேஜினரி ஆடியன்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அந்த ஈகோசென்ட்ரிசம் அப்படின்னு ஒரு டாபிக் கடியில் அது ஃபர்ஸ்ட் பார்ட்டுங்கிறது அதுதான். அவன் அப்படியே எக்ஸாம்பிள் கொடுத்துட்டா. ஆனா ஆக்சுவலா அங்க கூட்டமே இருக்காது. ஆமா, ஆனால் கூட்டம் இருக்கிற மாதிரி வரலாம் போலாம் மெயின்டைன் பண்ணணும். அப்படியே அந்த பக்கம் யாராவது பேசுறாங்க, அவங்க இங்க பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி அவங்களே அதை நினைச்சுக்கிறாங்க. மெமரிஸ் கிரியேட் பண்ணி திட்டு வாங்கி கடைசி வரைக்கும் ஒண்ணா இருக்கும். சூப்பர் சூப்பர். கடவுளுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு எங்களை வந்து அக்கா தங்கச்சியாவோ அண்ணன் தம்பியாவோ போட்டா சமாளிக்க முடியாது, அதனால ஃப்ரெண்ட்ஸா ஐயோ இந்த ஏசி ஆஃப் பண்ணுங்கப்பா. ஐயோ சூப்பர் கடா, வெரி நைஸ்லி டோல்ட், சூப்பரா சொல்லிருக்க. நிறைய வருது. கமான், இது ப்ரோகிராமே இதுதான், உங்கள்ட்ட இருந்து பேசுறது தான், நீங்க என்ன நினைக்கிறீங்க எடுக்கிறது தான். கமான் இன்னும் வேற ஏதாவது? கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கும். ஒரு ஐயா நானு இந்த வார்த்தை கேட்டாலே ஒரு மாதிரி கேர் ஆயிடுது. என்னன்னா எனக்கு இது தெரியலையே, அந்த வார்த்தை தெரியல. நான் என் பையனை திட்டிவிட்டேன் நான் சமோட்டா. அது என்னடா ஒரு மாதிரி என்னடா இப்படி பேசுறேன்னு எங்க சின்னவன் கேட்டு, என்ன அப்பா இந்த வார்த்தை கூட தெரியலங்கட்டான். அது மாதிரி ஓகே தென் ஹவ் சொல்லுங்க. பொண்ணோட வாழ்ந்தா அது தகராறு, ஒரு நண்பனோட வாழ்ந்தா அது வரலாறு. ஃபாதர், டைரக்டர் ஃபாதர், இதெல்லாம் கொஞ்சம் எழுதி வச்சிங்க இந்த வார்த்தையெல்லாம். ஏன்னா எனக்கு சில நேரத்தில் சொல்றதுக்கு மறந்து போகுது. அன்பான மக்களே, உண்மையிலேயே அதாவது எங்க ஃப்ளோர் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இவ்வளோ நைஸா ஃபன்ஃபுல்லா அப்படியே சிரிச்சிட்டு இருக்கிறோம். உண்மையிலேயே இது மாதிரியான ஒரு சூழல் தான் உங்கள் வீட்டில் நீங்களும் வந்து அனுபவிச்சுட்டு இருப்பீங்க அஸ் எ பேரண்டா. எனக்கு அப்போ இப்போ எனக்கு என்னுடைய வீடு ஞாபகம் எனக்கே இப்போ வருது எனக்கு. ஸோ அப்போ அந்த குழந்தைங்களுடைய மனநிலை பாருங்களேன், எந்த அளவுக்கு அந்த ஒரு பியர் குரூப் மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பு, அது மேலே அவ்வளோ அளப்பரிய ஒரு நம்பிக்கையும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்க அவங்களுடைய அந்த நட்பு வட்டத்தை, அந்த பியர் குரூப் அதை உருவாக்குறது, அந்த நட்பை எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத அழகாக உள்ளபடி இவ்வளோ நேரம் பேசுனாங்க. இப்போ அந்த கேள்வி இப்படி திருப்பி போடுறேன். இந்த ஃப்ரெண்ட்ஷிப், இந்த பியர் குரூப் உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்குது, ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கு அப்படின்றத நீங்கள் உங்களுடைய லைஃப்ல இருந்து ஷேர் பண்ணணும். உண்மையா இல்லையா? உங்களுடைய இன்னொரு ஃப்ரெண்டுகிட்ட நடந்த அந்த ஒரு பாசிட்டிவிட்டி கூட சொல்லலாம். ஏன்னா மோஸ்ட்லி நம்மளே ஃபீல் பண்ணியிருப்போம், நம்மளுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை சொல்லலாம். அது ரொம்ப நல்லது. இல்லை அப்படி ஒன்றும் எனக்கு சரி விட இதை சொல்கிறேன் அப்படி கூட சொல்லலாம். எங்கேயோ ஒரு கடல் கலந்த ஒரு இடத்துல சொல்லக்கூடாது. What you experience and what you see. Yeah, come on. இப்போ எனக்கு ஒரு குரூப் இருக்கு. அங்க நாங்க 13 பேர். அந்த குரூப் பேரே கிரிஞ்சஸ். சரிம்மா, நான் கிளியர் ஆயிட்டேம்மா. நான் இந்த ஷூட் முடிச்சு எங்க வீட்டுக்கு போனா நான் ரொம்ப கிளியரா இருப்பேன். சொல்லுங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சு. ஓகே. அப்போ நான் தனியாலாம் இருந்தா அதை என்னால ஃபேஸ் பண்ணிருக்க முடியாது. பிரிஞ்சோம், 3 பேரா பிரிஞ்சோம். நீ இதை பாருன்ட்டு என்ன நடந்தாலும் ஒரு அடி வாங்குறியா நாங்களும் வாங்குறோம், திட்டு வாங்குறியா நானும் வாங்குறோம். இப்படிதான் என்ன நடந்தாலும் நாங்க ஒன்னாவே நடப்போம். ஸோ இப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் எங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். எல்லாரும் தனித்தனியா பேசும்போது இது இவ பண்ணியிருக்கா, இது இப்படி ஆயிருக்கு, ஸோ இப்படி போயிருக்கு, ஸோ இனிமேல் இது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யாராச்சும் கேட்டாங்களாலும் நாங்களே எந்திரிச்சுடுவோம், நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு. எங்கனாலும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கு அந்த இடத்துல. எங்களை விட்டுட்டு அவங்க எந்த இடத்துலயும் போக மாட்டாங்கன்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ என்ன பண்ணாலும் தைரியமா பண்ணலாம், பார்த்துப்பாங்க, இருக்காங்க, எந்ததுக்கு பயம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால என்ன பண்ணாலும் தைரியமா இருக்குடா, எனக்கு பின்னாடி ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்றது. அதை விட அவங்க சொன்ன விஷயம் பாருங்களேன், நாங்களே ஆளை பிரிச்சுக்குவோம். நீ இந்த டிபார்ட்மெண்ட்டு, திட்டு வாங்குற டிபார்ட்மெண்ட், நீயே பிரச்சனை பண்ற அப்படியா பாடுறா, இது உங்களுக்கு பாசிட்டிவிட்டியை சொல்லுப்பா.
ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நிறைய டிப்ரெஷன், ஐ மீன் எங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேரோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ்னால டிப்ரெஷன் இருக்கும். நாங்களே அதை கேட்டு சால்வ் பண்ணி நாங்களே அதுக்கு மெடிசன் தருவோம். சூப்பர், குட் குட். தட் வில் நீங்கள் அவங்களை கன்சோல் பண்ணுவீங்க இல்லையா? குட், சூப்பர் சூப்பர். அது பார்க்கும்போது தெரிஞ்சிருதா இல்லை நீங்கள் கேட்பீங்களா? பார்த்தாலே தெரிஞ்சிடும். அவங்க வந்து சொல்லுவாங்க எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே. வேற வேற இப்போ வீட்டில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம ஸ்கூலில் அப்படியே ஒரு மூட் ஆஃப்லேயே வருவோம். என்னடா இது அப்படின்னு வீட்டில் திட்டாங்கன்னு லஞ்சு கூட எடுக்காமல் அப்படியே வருவோம். வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படியே அங்கே அப்படியே ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம போய் தனியாக உட்காந்து அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. என்னடி என்ன பிரச்சனை, வீட்டில் சண்டை போட்டியா அப்படின்னு எதாவது கேட்பாங்க. கேட்டுட்டு அப்படியே நம்ம அவங்க கூடயே மிதப்போம். அப்படியே ஃபன்னில் அப்படியே போயிட்டு லஞ்ச் பீரியடில் நம்மளுக்கு சாப்பாடு இருக்காது, என்ன பண்ணுறது? அப்போ எல்லாரும் ஷேர் பண்ணி வெரைட்டி ரைஸ் நீ உன் பிளானே அவங்களுக்கு தெரியாது. நீ சமைக்கலையா, இன்னைக்கு என்ன சமைச்ச, தயிர் சாதம் வந்து தேவையில்லை எனக்கு, ஏய் சாப்பாடாம போகாத, அதெல்லாம் அங்கே போகிற வெரைட்டி ரைஸ் கிடைச்சிரும். அந்த மாதிரி வாங்கி ஒரு கிடைச்சிருது. அது மத்தியான சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்லை. அதுக்காக அந்த பீர் குரூப் வச்சுக்கிறீங்க. சாப்பாடு தானே முக்கியம், சோறு தானே முக்கியம். வேற சொல்லுங்க. மோட்டிவேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும் பார்க்கலாம். எந்த மாதிரி மோட்டிவேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கு? நேயர்களே, இந்த அளவில் இந்த வாரம் நிறைய விஷயங்களை வந்து குழந்தைகள் பேசினாங்க. அதற்கு தகுந்த சில பதில்களை வந்து டாக்டர் சொல்லிட்டே இருந்தாங்க. இதோட முடிய போகிறதில்ல. தொடர்ந்து அடுத்த வாரங்களில் நம்ம அதை பார்க்க போகிறோம். இது மாதா தொலைக்காட்சி வழங்கும் அறம் செய். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.